3:23 ரோமர் 3:23 எடுத்து சத்தமாக வாசிக்கலாம். ரோமர் 3:23 வாசிங்க. ஆம், நல்லா சத்தமா வாசிங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாயுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட. எல்லாரும் பைபிள் எடுங்க, எல்லாரும் பைபிள் எடுங்க, இல்லை பார்த்து வாசிங்க. 23 திரும்ப போடுறேன், திரும்ப ஒன்ஸ் அகைன், திரும்ப எல்லாரும் சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்லா சத்தமாக வாசிங்க. காலையில் ஒரு பொழுது விடியும் போது நல்லா விடியணும். ஆமேன். உங்களுக்கு விடியதோட எனக்கு நல்லா விடியணும்னு நினைக்கிறாள். ஆமேன். நல்லா சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். மர்ஹா ஜீகலா மர்ஹாந்துடா ரஸ்மி ஹாலஹா ஜீகலா பிரஹான்டலா கலாசே. எல்லாம் 2 நிமிஷம் நல்லா வாயை திறந்து பாஷைகளை பேசி கமான் ஸ்பீக் இன் டங்ஸ். மல்ஹா ஜீகலா பிரஹான்தானா ரோசி ஹல்பரா. மற்றவங்களா சொல்லுங்க, என் கூட இன்னைக்கு பேசுங்க ஆண்டவரே. ஏசோப்பா இன்னைக்கு என் கூட பேசுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் கூட பேசுங்க. ஒரு வெளிப்பாடு உன் மைண்டில் அப்படியே வந்து ஸ்ட்ரைக் ஆயிட்டுனா உன் வாழ்க்கையை மாற்றும். மர்ஹா ஜீகலா ப்ரோ ஹௌசிங்கல மகாதன ஹௌசிலா கரா ஹல்சியல கரா மட்டகலா போஷியல கரா. லெட் ஆல் த ஸ்பிரிச்சுவல் ஐஸ் கெட் ஓப்பன் ரைட் நவ். எல்லாருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. அடியனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. அதிகாரமுள்ள பிரசங்கம் பண்ண கர்த்தர் கிருபைகளை தருவீராக. ஜனங்களை உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளை சொல்ல கிருபைகளை தருவீராக. வாழ வைக்கும் வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் கிருபைகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா 3 அல்லேலூயா. சத்தமா எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. நம்புறவங்க ஆமென் சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து கேளுங்க. இன்னைக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி, ஒரேடியாக போகிறதுக்கு முன்னாடி இல்லை, நீங்கள் சொல்கிறது பார்த்தா அப்படி தான் தெரியும். ஒரேடியாக போடுறதுக்கு முன்னாடி மாதிரி தெரியுது. நல்லா சத்தமாக சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி, இந்த இடத்துட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நீதிமானாக 100% நீதிமானாக நீதிமானாளாக கர்த்தர் உங்களை மாற்றி அனுப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? நல்லா 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு 2 காரியம் நடக்க போகுது. மிஸ்டர் பெர்ஃபெக்ட் சோ இம்பர்ஃபெக்டாக மாறிடும். சோ இம்பர்ஃபெக்ட் இன்னைக்கு மிஸ்டர் பெர்ஃபெக்டாக மாறும். இன்னைக்கு 2 காரியம் நடக்கும். ஆமென். இன்னைக்கு எப்பவுமே நான் சொல்வேன், காட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். எவ்வளோ காலம் தான் நீங்கள் உட்காந்து ஆண்டவருடைய அந்த உபதேசத்தை கேட்காம, அதாவது அப்போஸ்தல உபதேசத்தை கேட்காம எவ்வளோ காலம் தான் ஒரு சபை இருக்க போகுது? அப்போஸ்தல உபதேசத்தை கேட்க தான் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே உறவு பலப்படும், உறவு வளரும், உறவு பலப்படும். நீங்கள் யாரு தெரிஞ்சாதான் நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ முடியும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நான் யாரு? நல்லா சத்தமாக கேளுங்க, நான் யாரு? நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் நீதிமான். அடுத்த வாரம் நீதிமானின் ஆசீர்வாதத்தை பற்றி 3 வாரம் பேசணும் வச்சிருக்கிறேன். பக்கத்தில் பார்த்தீங்க யாரு? நீதிமான். என்ன தைரியமே வர மாட்டேங்கல. அதுக்கு காரணம் தமிழ்நாட்டை மூத்த ஊழியர்கள் கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கி வச்சுட்டானுங்க. ஆமென். அந்த சொன்னாதான் அடுத்த கட்டம் புரியும் உங்களுக்கு. சில மூத்த ஊழியர்கள் தமிழ்நாடை குட்டிச்சோறு ஆக்கி வச்சுட்டு போனதுனால மக்களுக்குள்ள நான் நீதிமான் அப்படிங்கிற ஒரு தெளிவான வெளிப்பாடு வராமல் போயிடுச்சு. நல்லா கவனிங்க. உலகத்தில் பாவம் செய்யாதவன் யாருமே கிடையாது. நிறைய பாவம் செஞ்சவங்க 2 கையை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் கம்மியாக செஞ்சுருக்கீங்களா? எந்த பாவம் செஞ்சாலும் பரலோகம் போக முடியாது. கம்மியாக செஞ்சாலும் போக முடியாது, நிறையா செஞ்சாலும் போக முடியாது. பாவம் பாவம் தான். சத்தமாக சொல்லுங்க. பாவத்தின் சம்பளம். சரி, இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு லேட்டாக வந்தீங்களா? இது பாவமா? என்னது இது? பாவம் கிடையாது, கீழ்ப்படியாம. ஆனால் கீழ்ப்படியாம பாவம். உலகத்தில் பாவத்துக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் கீழ்ப்படியாம. கீழ்ப்படியாமைக்குள்ளதான் எல்லா பாவமும் வருது. ஆமென். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியலை. அந்த கீழ்ப்படியாமையினுடைய விளைவெனது பாவம்.
இன்னைக்கு இந்த சத்தியத்தை நல்லா கேளுங்க. எல்லாரும் பாவம் செய்து, பவுல் எழுதுகிறார், அவரையும் சேர்த்து எழுதுகிறார், எல்லாரும். அப்போ என்ன பவுல் என்ன ஏதாவது பாவம் செஞ்சுட்டு இருந்தாரா சபைக்குள்ள? நல்ல சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் பாவம் செய்து, சத்தமா வாசிங்க. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது செகண்ட் லெவல் என்னவா மாறுது? தேவ மகிமை அற்றவர்கள் ஆக்கப்படுறோம். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் மகிமைப்படுத்தினேன். மகிமை ஒருத்த வாழ்க்கையில வேணும் அப்படின்னா அவன் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். If you want to walk in glory of God, gloryனா வேற ஒண்ணுமே இல்லைங்க. கடவுளை சுத்தி என்ன இருக்குதோ அது உங்களை சுத்தி இருக்கும், அது பேர் தான் glory. பிசிக்கலாகவும் இருக்கும், ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கும். கடவுள்துவத்தின் பரிமாணம் உங்க ஆவியிலையும் இருக்கணும், உங்களுடைய சரீர உடம்பை சுத்திலும் இருக்கணும். அதனால தான் பவுலுடைய உருபையும் சால்வைகளையும் கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேலே போட்டா பாவத்தின் சம்பளமாகிய வியாதி அவர்களை விட்டு விலகியது. பேதுரு நிழல்பட்டு சுகம் அடைஞ்சது பரிசுத்தாவின் பலன் கிடையாது. பேதுரு நிழல்பட்டு சுகம் அடைஞ்சதுக்கு காரணம் அவங்க அப்போஸ்தலர்களுக்குள்ள வெளிப்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த பேதுரு மேலே இருந்த அந்த மகிமை நிழலாக மக்கள் மேலே பட்டுச்சு. மக்கள் என்ன அடைஞ்சாங்க? சுகம் அடைஞ்சாங்க. ஏன்னா பாவத்தின் பலனாகிய மரணத்துக்கு மகிமைனா என்னன்னு தெரியும், வரங்கள்னா என்ன தெரியும். இப்போ நான் கூட கேட்குறேன், மகிமை வேணுமா வரங்கள் வேணுமா? மகிமை வேணும். மகிமை வந்தா எல்லாம் நடக்கும். மகிமை அற்றவர்களாகி we have loosened our glory. மகிமை நாங்கள் இழந்துட்டோம். எதனால இழந்தோம்? பாவம் செஞ்சதுனால இழந்தோம். நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் கர்த்தர் படைக்கும் போது அவங்கள கர்த்தர் பட்டு சேலையோடு படைக்கல, ஆதாமுக்கு கர்த்தர் ஷர்ட்டும் பேண்ட்டும் கொடுத்து படைக்கல. ஆமென். கரங்களை வைத்து அல்லேலூயா. பிறந்த மேனிக்கு இருந்தாங்க. எப்படி இருந்தாங்களா? பிறந்த மேனிக்கு. அப்படின்னா இந்த ஆதாம் ஏவாள் ஒரு பாவம் செஞ்சவனே அவங்களுக்குள்ள வந்த உணர்வு என்ன உணர்வு தெரியுமா? நாங்க என்ன இல்லாம இருக்கோம்? ட்ரெஸ் இல்லாம இருக்கோம். அப்போ இதுவரைக்கும் ட்ரெஸ் இல்லாம அவங்க ட்ரெஸ் இல்லாம தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த உணர்வு இல்லை, எங்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்லி, ஆடைகள் இல்லைன்னு சொல்லி. உடனே என்ன பண்றான்னு தெரியுமா? அவர்களாகவே போய் தேவன் தோட்டத்துக்குள்ள திரும்ப வந்து அவர்களை பார்க்க உள்ள பிரவேசித்த போது அவங்க தேவனுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாங்க என்ன இல்லாம இருக்கிறோம்? ஆடை இல்லாம இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி அந்த மூளைக்குள்ள ஒரு காரியம் வேலை செய்யவே இல்லை. இவங்களுக்கு என்ன இல்லைன்னு சென்ஸ் இல்லை, ட்ரெஸ்ஸே இல்லைன்னு ஒரு சென்ஸ் இல்லை. ஆனா நல்லா பார்த்தீங்கன்னா இவன் பாவம் செஞ்ச உடனே உணர்வு வருது, எனக்கு என்ன இல்லை? ஆடை இல்லை. உடனே என்ன தெரியுமா பண்றான்? தன் சுயநீதியாகிய அத்தி இலைகளை கொண்டு, சத்தமா சொல்லுங்க, தான் முயற்சினால போய் என்ன பண்றான்? அத்தி இலைகளை கொண்டு ஒரு வஸ்திரம் மாதிரி ஒன்று செஞ்சு புருஷனும் பொண்டாட்டியுமா என்ன பண்ணிக்கிறாங்க? அதை வியர் பண்ணிக்கிறாங்க. ஆமென். பகல பார்த்து சொல்லுங்க, அத்தி இலைய வச்சு எவ்வளவுதான் தேவ ஞானத்துல அழகாக செஞ்சாலும் வெயில் அடிச்ச உடனே பச்சை இலை வாடி போச்சு, ரெண்டாவது நாள் இலை கருகி போச்சு, மூணாவது நாள் அந்த இலை உதிர்ந்து போச்சு. இதுதான் உங்க செயல். நீங்க உங்க செயல்னால உங்க முயற்சினால நீதிமான் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் அழகா ஒரு வசனத்தை சொல்வார். லூக்கா 5:22, நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். எனக்கு புரியல, அதென்ன அழைக்க வந்தேன்? ஆங்கில வேதாகமம் சொல்லுது, he just came to this world to invite them. அவர்களை அழைக்க வந்தார். எங்க அழைக்க வந்தார்? பரலோகத்துக்கு அழைக்க வந்தார். அப்போ நீதிமான்கள் பரலோகத்தில் போக முடியாதா? 100% சொல்றேன், சுயத்தின்படி நீதிமானாய் வாழ்கிற எவனுமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லவே இல்லை. கிறிஸ்துவினால் உண்டாகும் நீதியை விசுவாசிக்கிற மட்டுமே பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும். நீ ஓ நீதியாலே பெயர்வேனா, இயேசு தேவையில்லை, இயேசுவின் ரத்தம் தேவையில்லை, மீட்பு தேவையில்லை, ஆமென், பலி தேவையில்லை, கிருபை தேவையில்லை, நீயாவே பெயரலாமே. அததான் எபிரேயர் 11 சொல்லப்படுது, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் எல்லாம் நம்மை அல்லாமல் பரிபூர்ணர் ராகாதபடிக்கு. யாரை அல்லாமல்? நம்ம இல்லாம அவங்க பெர்ஃபெக்ட்டா மாற முடியாது. ஆமென்.
சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. இந்த உபதேசம் தெரியதா சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேத அறிவு தெரியுதோ அதை காட்டிலும் பன்மடங்கு பிசாசானவனுக்கு வேத அறிவு அதிகமா உண்டு. ஆனா பிசாசானவனுக்காக இயேசு ரத்தம் சிந்தல, அதனாலதான் அவன் நரகத்துல கிடக்கான். இயேசு பிசாசுக்காக சிந்திந்தானே அவனும் உங்களுக்கு கூட சேர்ந்து வந்துடுவான். இதான் ரெண்டு வித்தியாசம், பிசாசுக்கு உங்களுக்குள்ள வித்தியாசம். நம்மளை மன்னிக்கிற தெய்வம் பிசாசை மன்னிக்கல, நம்மளை ஏற்றுக்கொண்ட தெய்வம் பிசாசம் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. ஏன் தெரியுமா? ஒருவேளை மனுஷன் உருவாகாம இருந்திருந்தா ஏதாவது நடந்திருக்கலாம். இவன் மனுஷனை உருவாக்கின பொழுது அந்த பிசாசு மனுஷனையும் சேர்த்து என்ன பண்ணா, விழ வச்சான். அப்போ இங்க அத்தி இலையை உருவாக்கி இவன் எவ்வளவோ ட்ரை பண்றான், சொந்தமா ஏதாகிலும் பண்ணிடலாம். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாண்ட கலைந்திக்கும் போது சொன்னார், இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அநேக பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், பார்க்க யோக்கிய மாதிரி உங்க மனசளவில் உங்க வெளியே பார்க்க வெள்ளையடைக்க கல்ற போல நீங்க வாழ்றீங்க. உங்களால விட முடியாது. வயசானவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், ஒன்னால ஓவர் கம் பண்ண முடியாது சீக்ரெட் சின்ஸ், உங்களால விட்டு வர முடியாத சில பாவங்கள், உங்களால வெளியே தப்பிக்க முடியாத அளவு மூளையில் இருக்கிற போராட்டம், இது எல்லாம் எப்போ உடையும் அப்படின்னா, ஆண்டவரேன்னு ஜோமனதால உடையாது. சத்தியத்தை நீங்க ஸ்ட்ராங்கா அறியறீங்க. இந்த சத்தியம் மைண்ட்ல ஒரு ஸ்பார்க்கை கொடுக்கும். அந்த ஸ்பார்க் உன்னை விடுதலை செய்யும். அல்லேலூயா. இயேசு தெளிவா சொல்லிட்டார், நீதிமான கூப்பிட வரலப்பா, யாரை கூப்பிட வந்த? எப்படி பாவியாவே பரலோகம் போயிருவானா? அப்போ தேவன் அநீதி உள்ளவர்ல. பாவியா போனா தேவன் யாரு? அநீதி உள்ளவர். இந்த பாவிகளை எல்லாம் அவர் என்னவா மாற்றுறாரு? நீதிமான்களா மாற்றுறார். வேதம் அழகா சொல்லுது, கர்த்தர் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களா மாறினாங்களா, இல்லை அவர் நீதிமான ஆக்குறாரா? சத்தமா சொல்லுங்க. எங்க நீங்களா நீதிமான ஆவீங்கன்னு சொல்லியிருக்காரா, இல்ல நீதிமான ஆக்குகிறாரா? அப்போ நம்ம நீதி நம்ம செயல இருக்கா, இல்ல அவர் நம்மளை மாத்துறதுல இருக்கா? கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அதனாலதான் பவுல் எழுதுகிறார், தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஒன்றும் தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம், ஆதிலே தேவன் வானத்தை பூமியும் படைச்சாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், ஒன்றும் இருக்க மாட்டேன். என்னைக்கு உன் மேல நீதிமானின் அபிஷேகம், நீதிமானின் கிரயம் அவன் தலையில ஊற்றப்பட்டு நினைக்கிறியோ, நோயா இருந்தாலும் சொல்லுவ, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தான் தங்க மொழிய வியாதி தங்காது. நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் துன்பங்கள் அநேகமா இருக்கு, ஆனாலும் எல்லாத்துலயும் மாட்டி செத்து போயிடுவான். சுய நீதிமானா இருந்தான்னா, இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானா இருந்தான்னா, அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்து காப்பாற்றுகிறார். நீதிமானுடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் என்ன பண்ணுவதில்லை, முறிக்கப்படுவதில்லை. கர்த்தர் நீதிமான்களை சிநேகிக்கிறார். அப்ப நம்ம லைஃப்ல எப்படிங்க நீதிமானா மாறுறது? அதெல்லாம் முடியாது நம்மளால. ஏன்னா இந்த சரீரம் எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சு? மண்ணில இருந்து எடுக்கப்பட்டுச்சு. இந்த சரீரம் திரும்ப எங்க போக போகுது? மண்ணுக்கு போக போகுது. அப்போ இந்த பூமிக்குரிய அனைத்து அச்சடையாளங்களை நாம் நம்முடைய சரீரத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறோம். We are living in this sinful atmosphere. இந்த காத்து நம்ம சுவாசிக்கிற காத்துல என்ன கேட்டீங்கன்னா, நம்ம சுவாசிக்கிற காத்துல பாவம் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஒருத்தவங்களுக்கு கை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் வேணா ஒரு 10 நிமிஷம் நல்லவனா இருக்கலாம் மூளை அளவில், யாருக்கா கை கொடுத்தனா அவனுக்குள்ள ஒரு பாவம் இருக்கும், அந்த பாவனை கரைப்படுத்தும். அப்போ நீங்க எவ்வளவுதான் உருண்டாலும் பிறண்டாலும் ஒரு சத்தியத்தின் வெளிப்பாடு வராம நீங்க நீதிமானா மாற முடியாது. அதுக்கு இயேசு பல விஷயங்களை செஞ்சு வச்சிருக்க. அதுல சில விஷயங்களை நான் எடுத்து காமிக்க நான் விரும்புறேன். ஆமென். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ தூதனே உன்கிட்ட வந்து நீ ஒரு அயோக்கியன்னு சொன்னாலும், தள்ளப்பட்ட தூதனே நரகத்துக்கு போன்னு சொல்லும். இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒரு தூதன் என்ன பேசிட்டு இருக்கான், அவன் என்னை பார்த்து என்ன சொல்றான், பாவின்னு சொல்றான், இவனை தள்ளுங்கன்னு தள்ளிடுவார். சத்தியத்துக்கு விரோதமான பிரமாணம் மேலே வானத்திலும் இல்லை, கீழே பூமியிலும் இல்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம், நீங்களை புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அதனாலதான் அந்த அத்தாரிட்டி செயல்படுது. எப்போ உங்க வாழ்க்கையில் அதிகாரம்லாம் செயல்படும்னா,
நீங்க என்னைக்கு உங்களை நீதிமானா பாவிக்க கூடாது. இயேசுவால நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. விசுவாசம். அப்போ அந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சு அத்தி இலைகளை வச்சு ட்ரை பண்றாங்க. அத்தி இலை என்ன பண்ணிடுது? வாடி போயிருது. உடனே பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டில் போய் நல்லா வாசிங்க. பிதாவாகிய தேவன் இவர்களுக்கு தோலினால் உண்டான ஆடையை செய்து. எதனால் உண்டான ஆடை? சரி, தோலினால் ஒரு ஆடை உருவாக்கப்பட்டது என்றால் அந்த ஆடைக்காக ஒரு மிருகம் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. அங்கே ஒரு இரத்தம் சிந்தப்பட்டிருக்க வேண்டும். தேவனால் புதிய ஏற்பாட்டில் வரப்போகிற ஒரு மகிமைக்கு இணையான ஒரு காரியத்தை பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கும் முன் நிழலாட்டமாக அவர் கொடுக்கிறார். ஒரு மிருகம் கொல்லப்பட்டிருக்கு, அந்த மிருகத்தின் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, அந்த மிருகத்திலிருந்து தோல் இவங்களுக்கு மேலே வந்திருக்கு. அப்போ ஆதாமை தொட்டு பார்த்தா பாதி ஆதாம் பாதி இந்த மிருகத்துடைய தோல். ஆதாமை பார்க்கும்போது ஏவாளை பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா, தூரமா இருந்து பார்த்தா ஒரு ஆடு வருது, ஏதோ ஒரு மிருகம் வருது, அப்படிதான் தெரியும். அந்த அளவாய் கர்த்தர் அவனை எதனால் மூடினார்? தோலினால் மூடினார். அப்ப இப்போ ஆதாம் சுற்றி ஒரு டெம்பரரி ரிலீஃப். சத்தமா சொல்லுங்க, என்ன ரிலீஃப்? டெம்பரரி ரிலீஃப். ஒரு தற்காலிக மகிமையினுடைய ஒரு நிழலாட்டம், ஒரு டெம்பரரி க்ளோரி. ஆமென். சரீரம் மூடப்பட்டிருக்கு. ஆதாமுடைய மனசளவில் அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கி, நான் நிர்வாணி அல்ல, நான் எதனால மூடப்பட்டிருக்கேன்? தோலினால். நாம் செய்த பாவம் நம்ம வாழ்க்கையில் நிர்வாணமாக இருக்கும் வரைக்கும். நான் 10 வருஷம் முன்னாடி இந்த பாவம் செஞ்சேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட ஜபத்தில் உட்கார்ந்தாலே நான் செஞ்ச பாவம் தான் எனக்கு கண்ணு முன்னாடி வருது அப்படின்னா, ஒன்று பிசாசு ஒன்றை கொண்டு வந்து நிற்கிறான். யூசுவலாக டெவில் வில் கம். வெளிப்படுத்த புஸ்தகத்தில் சொல்லப்படுது, குற்றம் சாட்டின தூதனானவன் கீழே தள்ளப்பட்டு போனான். பிசாசுன்னு அநேக நேரங்களில் வந்து நீங்கள் செஞ்ச பாவங்களும் கண்ணு முன்னாடி நிறுத்தி உன்னை தகுதியற்றவனா காமிக்க பார்க்கும். அதுக்கு தான் இன்னைக்கு நான் கொடுக்க போகிற சத்தியத்தை நீங்கள் உள்ளே எடுத்துட்டு, நினைக்குமே நான் சொல்கிறேன், பிசாசு நீங்கள் ரொம்ப கெட்டவன் வேணாம், உடைக்க வேண்டாம், கொடுக்க வேண்டிய பதிலை கரெக்டாக கொடுத்துட்டாலே அவன் கிளம்பி போயிடுவான். இயேசுட்ட வந்து பிசாசு உபவாசம் இருக்கையில் வந்து போராடுகிறான். நீ தேவனுடைய குமாரனானால் கல்லை என்னவா மாத்துங்க. இயேசு கெட்டினாரா? பதில் சொன்னாரா? பதில் சொன்னார். நீ தேவனானால் எங்கிருந்து குதிங்க? தேவாலயத்தின் உப்புகரையின் மாளிகை எங்க குதிங்க? குதிங்க. யார் வந்து தாங்குவாங்க? இயேசுட்ட பாவம் இல்லை, அதனால பாவத்தை வச்சு அவன் விளையாட முடியல. நம்மகிட்ட பாவம் இருக்குது, அதனால அந்த பாவம் மூடப்படாம இருக்குது. அதனால அந்த பாவத்தை வச்சு பிசாசு உங்ககிட்ட சுத்துற விளையாட்டு விளையாடுறான். அவன் ட்ரை பண்ணி விளையாடுறான் உங்க லைஃப்ல. பிளே கேம் தான் இது. உன்கிட்ட வந்து விளையாண்டு பார்க்க, நீ அதை செஞ்சேல, இதை செஞ்சேல, அப்படி இருந்தேல, தெளிவான பதிலை சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா அந்த பிசாசுக்கு தெரியும் நான் போட்ட கேள்விக்கு தான் பதில்னு. கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா அவன் பார்ப்பான், பார்ட்டி மண்டை உள்ளவனா இருக்கிறான், இவனை ஏமாற்ற முடியாது. அவன் வேலை, பிசாசுடைய வேலைகள் பலம் வாய்ந்ததல்ல, தந்திரம் உள்ளவைகள். Devil is not a powerful person, but he is a cunning and clever person. மகா ஞானவான், மகா புத்திமான் பிசாசானவன். So devil not go in front of the power, it will go. லூசிஃபர்லாம் நீங்க சொல்ற பதில தான் போகும். ஏனென்றால் பிதாக்கு முன்னாடியே போய் யோபுவை தொடுவதற்கு அனுமதி கேட்கானே, உன் முன்னாடி வந்து நிற்க மாட்டானா? நான் சொல்லுவேன், பிசாசு போராட்டம் இல்லை அப்படிங்கிறத நம்ப மாட்டேன். அவன் போராட வரும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் அவன் உங்கள்கிட்ட வேலை செய்வான். 100% விசுவாசிங்க. ரட்சிக்கப்பட்ட இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டவங்களுக்கு முன்னாடி லூசிஃபரே வந்து நின்னாலும் பலனற்றவன். ஏனா இயேசு எனக்குள்ள வாழுகிறார். I am the donkey carrying the Jesus. இயேசுவை சுமக்கிறனா இயேசு எனக்குள்ள இருக்கார். நீங்களா இனிமே எப்படி தெரியுமா சொல்லணும்? இயேசு பாட்டு ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்கணும். எனக்குள்ள இயேசு இருக்காரு, அவர் எனக்குள்ள வாசமா இருக்காரு. நீ ஜெபம் பண்ணு, உனக்குள்ளேயும் வந்து விடுவார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். எப்படி கொடலமுத்து, சுனியமுத்து, சொடலமுத்துக்கு பயப்பட போறீங்களா? இல்லை பிசாசு ஜெயிக்க போறீங்களா?
வேதம் சொல்லுது, சாட்சியின் வசனத்தினாலே பிசாசு என்ன பண்ணாங்களா? வசனமே தெரியாது, எப்படி ஜெயிக்க? பாட்டு மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த மகிமை கவராய் இன்னைக்கு devil has the power to interact with the, நல்லா புரிஞ்சுக்கணும், பிசாசுகளுக்கு மனுஷரோடு பேசுகிற சக்தி உண்டு. முதலே ஃபர்ஸ்ட் நடந்த விஷயமே அதான். ஏவாள் பிசாசுக்கு கரெக்டாக ரியாக்ட் பண்ண தெரியல, விழுந்தான். the first biblical principle அங்கே தான். பிசாசு மனுஷனோடு பேசுவதற்கு அவன் தகுதி பெற்றவன் கிடையாது, அனுமதிக்கப்பட்டவன். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு ஏவாளோடு பேசினான். ஏவாள் கரெக்டாக ரியாக்ட் பண்ணியிருந்தானா, பிசாசுக்கு சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லி ஒதுங்கி இருந்தானா ஒரு போராட்டம் வந்திருக்காது. இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சரியான பதிலை கொடுக்க போகிறீங்க, பிசாசு ஜெயிக்க போகிறீங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக அல்லேலூயா, நல்ல சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இங்கே அத்தி இலையை உருவாக்குன உடனே இங்கே ஒரு ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்துக்கு என்ன கொடுக்கப்படுது? ஒரு தோலினால் உண்டான வஸ்திரத்தை கொடுத்து கர்த்தர் அவர்களை மறைக்கிறாரு. இப்போ ஆதாம் ஏவாளும் எதை இழந்தவர்களா மாறுறாங்க? பாவம் செய்து எதை இழக்கிறாங்க? தேவ மகிமையை இழந்து உலகத்தின் மகிமையை பெற்றுக்கொள்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க, தேவ மகிமையை இழந்து இப்போ என்ன மகிமை வந்துருச்சு? உலகத்தின் மகிமை. அது என்ன மகிமை? தோலினால் மூடப்பட்ட சரீரம். டெம்பரரி ரிலீஃபை பெறுறாங்க. நீங்க கேட்கீங்களே, ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை தாங்க, டெம்பரரி ரிலீஃப். எனக்கு ஒரு காரை தாங்க, டெம்பரரி ரிலீஃப். இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க மேல தேவ மகிமை இருந்துச்சுன்னா உலகத்தின் மகிமை தன்னால வந்து சேரும். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க நல்ல சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ நம்ம விசுவாசிக்கிறோம், இப்படி ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் நடந்துச்சு. இப்போ நம்ம வாழ்க்கையிலும் இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்கணும். ஆமென். அவங்களுடைய ஃபைனல் ப்ராசஸ் உலகத்தின் மகிமை, நம்மளுடைய ஃபைனல் ப்ராசஸ் அது தேவ மகிமை. எப்படி இந்த தேவ மகிமை நம்ம லைஃப்ல ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கி எடுங்க பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16 எடுத்து நல்லா சத்தமா வாசிங்க பார்க்கலாம். எங்க இதெல்லாம் வந்து சொல்லியாங்க வாசிக்கணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ யார் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நான் சொல்றேன், நல்ல வேளை கடவுள் நம்மளை உலகத்தில் படைச்சார், மூணுல வச்சு படைக்காம. நல்ல வேளை கர்த்தர் நம்மளை மெர்க்குரி, யுரேனஸ், நெப்டின், ப்ளூட்டோ 9 கிரகங்கள் இருக்கிற அந்த கிரகங்களை போய் நம்மளை உட்கார வைக்காம நம்மளை கர்த்தர் அழகாக எர்த்துல படைச்சார், உலகத்துல படைச்சார். ஏன் தெரியுமா? 9 கிரகங்களிலே கடவுள் அதிகமாய் நேசித்த ஒரு கிரகம். என்ன கிரகம் அது? பூமி. அது பேர் தான் உலகம். உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்களாம் உலகத்தில் இருக்கீங்களா, பரலோகத்தில் இருக்கீங்களா? எனக்கு ஒரு நல்ல கேள்வி. அப்போ நான் கேட்பேன், ஆண்டவரே நீங்கள் பரலோகத்தில் அன்பு கூறலையா? இல்லைப்பா, நான் எங்கே அன்பு கூறுறேன்? உலகத்தில் அன்பு கூறுறேன். ஏன் உலகத்தில் அன்பு கூறுறீங்க? ஏன் சாயல்ல என் ஜனங்கள் இருக்காங்க. 9 கிரகங்களே கடவுள் அதிகமாய் நேசித்த கிரகம் என்னது? பூமி. ஏன்னா அவர் சாயலை மனுஷனை படைச்சு எங்க வச்சிருக்காரு? பூமியில வச்சிருக்காரு. அப்போ இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்குமே இந்த வார்த்தை பொருந்தும். இந்த பூமியில வசிக்கிற எல்லாருக்குமே இந்த வார்த்தை பொருந்தும். அதனால சொல்றேன், பூமியில வாழும் போதே இயேசுவை ஏற்றுக்கொள். இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரே பாவியான உலகத்தில் வச்சிருக்கீங்க, உண்மை. மோசமான உலகத்தில் வச்சிருக்கீங்க, உண்மை. வியாதி நிறைந்த உலகத்தில் வச்சிருக்கீங்க, உண்மை. மரணம் நிறைந்த உலகத்தில் வச்சிருக்கீங்க, உண்மை. உலகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்க, உண்மை. ஆனால் நான் சொல்லுகிறேன், நாம் நம்மில் முற்றும் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை உபத்திரம் வந்தாலோ உலகத்தில் அன்பு கூர்ந்தாரு. உலகத்தில் யார் மேலே அன்பு கூர்ந்தாரு? ஜெஃபர்சன் மேலே அன்பு கூர்ந்தாரு. அதனால இந்த ஜெஃபர்சன் அவரில் அன்பு, நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும், ரோமர் 8:37, நாம் நம்மில் முற்றும் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுகிறவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நான் சொல்ற இந்த வசனம்லாம் நோட் பண்ணி வைங்க. பேயாவது நோயாவது எல்லாத்துக்கும் ஒரு பாய். சத்தமா சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஒரு பாய். ஆமா, எனக்கு இல்லை.
அப்போ இந்த பூமியில அன்பு கூர்ந்தார். எதனால, எப்படி அன்பு கூர்ந்தார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்ரி லவ் இஸ் ஐடில் இஃப் தேர் இஸ் நோ எனி ரியாக்ஷன். அனைத்து வித அன்பும் பொய்யானது அங்கே அந்த அன்புக்கு செயல் இல்லை என்றால் என்று ஒரு நல்லதொரு ஒரு வாக்கியம் உண்டு. அனைத்து வித அன்பும் பொய்யானது, அந்த அன்புக்கு செயல் இல்லாவிட்டால். நான் என் மனைவியை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம், என் மனைவிக்கு நான் உடுத்து வைக்கிறேன், என் மனைவி சுகவீனத்தில் நான் கூட இருக்கிறேன், என் மனைவியை நான் தாங்குறேன், என் மனைவியை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமா விசாரிக்கிறேன். For any love without action it's fake. எந்த அன்பா இருந்தாலும் அந்த அன்புல என்ன இருக்கணும்? செயல் இருக்கணும். பிதாவானவர் பூமியை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக எப்படி அவர் செயல்பட்டார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை, 10 குமாரனை வச்சு ஒன்றை கொடுக்கல. உங்களை மாதிரி 10 100 ரூபா தாளை வச்சு 100 ரூபா எடுத்து காணிக்க போட்டீங்களா? அந்த மாதிரி கிடையாது. ஒரே பேரான குமாரனை சத்தமா சொல்ல. என்ன பண்ணணுமா? அவரை விசுவாசிகள். ஜெபிக்கிறவன் எவனும் இல்லை, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, நல்ல அறிக்கை செய்ய, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை அன்பின் வெளிப்பாடாக அவரையே தந்தரலி. இல்லை, நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? பிதாவாகிய தேவன் குமாரனை தரல, அவரையே. இல்லை, 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று என்னது? அவரை, அது யாரு? இயேசு. இன்னொன்று, பிதாவாகிய தேவனே இயேசுவாக. ஐயோ, தமிழ் தெரிய மாட்டேங்க, குனிஞ்சா நான் மாட்டிக்கிடுவேன். உணச்சொசப்படக்கூடாதீங்க ஐயா, பாயத்திறந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் அவர் யாரு? அப்பா, பிசாசு கூட உட்கார வச்சு உபதேசம் பண்ணிட்டு போனால் கூட கை கொடுத்து நல்லா இருந்துச்சுப்பா மெசேஜ், ஒரு தப்பு விடலைன்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுறது தான் பெரிய பாடாக இருக்குது. நல்லா சத்தமாக சொல்லுங்கள். என்ன சொல்லுது? முதல்ல அவரையே, அது யாரு? இயேசு. கஷ்டமாக இருக்கு இப்படிலாம் பேசுனா. அடுத்து 2வது என்னது? அவரையே, பிதாவாகிய தேவனே குமாரனாக பூமிக்கு அவரையே தந்தரலி, இவ்வளவாய் உலகத்தில். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாம். அவன் இப்போ நான் சொல்கிறேன், கிறிஸ்துவின் அன்புக்கு நீங்கள் சொந்தக்காரங்களா தூரமானவங்களா? ஐயோ, சத்தமாக சொல்லணும். கிறிஸ்துவின் அன்புக்கு சொந்தக்காரங்களா தூரமானவங்களா? நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்புக்கு சொந்தக்காரங்களா, கிறிஸ்துவின் அன்புக்கு தூரமானவங்களா? ஏங்க தைரியமாக சொல்லுங்க. கிறிஸ்துவின் அன்புக்கு நமக்கு இதை விட்ட வர வாய்ப்பு கிடையாது ஏறுறதுக்கு. கிறிஸ்துவின் அன்புக்கு நான் யாரு? உங்கள்கிட்ட யாராவது கர்த்தர் உங்களை அடிச்சிட்டான்னு சொன்னாங்க, என்ன சொல்லணும்? போயிருடா, அடிச்சிருவேன். என்ற இந்த சில நாட்கள் கர்த்தருடைய உள்ளத்துல நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதில் நான் சமீபமாய் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, கிருபையின் காலத்தில் கர்த்தர் மனுஷர்களை தண்டிப்பார் அப்படின்னா அவர் தந்த கிருபை பொய்யாகிவிடும். அவர் தந்த கிருபை பொய்யாகும் என்றால் அவர் பொய்யாகி விடுவார். இன்னும் பூமியில யாருக்கும் நியாய தீர்ப்பு செலுத்தப்படலை. அதான் வேதம் சொல்லுது, காலங்கள் வருவதற்கு முன்பே எதையும் குறித்து நியாய தீர்ப்பு சொல்லாதிருங்கள். ஏன்னா இயேசுவே இன்னும் நியாயம் தீர்க்கல. அதனாலதான் இயேசுட்ட பாவியான ஸ்திரீயை கொண்டு வந்து நிப்பாட்டும் போது அவர் சொல்றாரு, எவன் பாவம் இல்லாத இருக்கிறானோ அவன் முதல்ல என்ன பண்ணணும்? கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்றாரு. அவளை காப்பாற்றுவதற்காக இல்லை, அவங்ககிட்ட சொல்றதுக்காக சொல்றாரு. பூமியில எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறி இருக்கிறோம். நம்ம லைஃப்ல கிறிஸ்துவின் நீதி செயல்படணும்னா நம்ம உணர வேண்டிய பாயிண்ட் நம்பர் 1, நான் கிறிஸ்துவின் அன்புக்கு சொந்தக்காரன். கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் அன்புக்கு சொந்தக்காரன். நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் அன்பிற்கு சொந்தக்காரி. சத்தமா சொல்லுங்க, சொந்தக்காரன். அப்போ இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார், ஏன் மேலேயும் அன்பு கூர்ந்துருக்கிறாரு. என்னைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாயிண்ட்லேருந்து விலகவே விலகாதீங்க. எத்தனை பேர் அடித்து கேட்டாலும் சரி, அடிக்காமல் கேட்டாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, நான் கிறிஸ்துவின் அன்புக்கு பாத்திரவானா இருக்கிறேன். ஏன்னா அவர் உலகத்துக்கு மேலே அன்பு கூர்ந்தார். எவன் தகுதி இல்லைன்னு சொல்லி அன்பு கூறலை, முழு உலகத்திலே அன்பு கூர்ந்தார். எனக்கு அன்பை தராம இருப்பாரா? கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுகிறவங்க சத்தமாக கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. சரி, பிதா தான் அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு தான் அன்பை வெளிப்படுத்தணுமா வேண்டாமா?
இப்போ நான் கேட்குற அடுத்த கொஸ்டின், பிதா குமாரனை கொடுத்து வெளிப்படுத்தினார். நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு சிலுவையில் அடிபட்டு பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்தினார். கிடையாது. இயேசு பூமியில பிறந்து பிதாவின் அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு சிலுவையில் மரித்து அவர் தாம் போர்ஷனுக்கு அவர் அன்பை அவர் வெளிப்படுத்துறார். Trinity itself having the love on you. திரியேக தேவனும் உன் மேல அன்பா இருக்காரு. கையை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அப்படின்னா இந்த இயேசு எப்படி அன்பை வெளிப்படுத்துறாரு, என்ன நடக்குது, என்ன பண்ணாரு தெரியுமா? வாயால கழுகிட்டு போகாம இந்த இயேசு என்ன பண்ணுகிறார்? இதை எடுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். 1 கொரிந்தியர் 5:21 சத்தமா வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:21 எடுத்து சத்தமா வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21 சீக்கிரம் எடுங்க. 2 கொரிந்தியர் வாசிங்க பிரதரா. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை யாருக்காக பாவமாக்கினார்? அப்போ எப்படி இவரை பாவமாக மாற்றினார்? How Jesus became as a sin. இயேசு பாவியா மாறல, இயேசு பாவமானார். வித்தியாசம் இருக்கு. பாவினா தவறு செஞ்சு பாவத்தை சுமக்கிறவன் பாவி. தவறு செய்யாம பிதாவாகிய தேவன் இயேசுவை பாவமாக்கினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. இங்க இயேசு பாவமாக்கப்பட்டார். சொல்லுவாங்க இயேசு பாவியா? இயேசு பாவி கிடையாது. நல்ல தெளிவா தெரியணும் சத்தியத்தை. இயேசு பாவி கிடையாது. இயேசு பாவம் ஆக்கப்பட்டார். எப்படி பாவமாக்கப்பட்டார்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆசாரியன்ட்டு நீங்கள் போய் ஒரு பாவ நிவர்த்தி வேணும்னா ஒரு ஆடையோ மாடையோ பிடிச்சிட்டு வருவாங்க. எதை பிடிச்சிட்டு வருவாங்க? ஆடையோ, வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை, புறா குஞ்சு அவரவர் தகுதிக்கு ஏத்தாப்புல கொண்டு வருவாங்க. ஆமென் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. தம்பி யாராவது ஒருத்தர் முன்னாடி வா, நான் செஞ்சு காமிக்க. முன்னாடி வா, நான் செஞ்சு காமிக்க. முன்னாடி வா, சீக்கிரம் வா. இப்போ இந்த தம்பி இவர் தான். இவருக்கு தம்பி வெள்ளாட்டுக்கடான விற்போமா இளங்காலன்னு விற்போமா? ரெண்டும் சேர்ந்த கலவை. தம்பி குனிப்பா. இப்போ நான் தான் பெரிய பாவி, உங்களெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா. ஆமாம், கிருபையை பற்றி பேசினாலே நம்மள மேலே எல்லாத்தையும் போட்டுக்கணும், மக்கள்கிட்ட எதையும் போடக்கூடாது. ஆமென். இப்போ நான் தான் உலகத்திலே பிரதான பாவி. பவுல் சொல்லுகிறார்ல, பாவியிலும். ஆமாம், இப்போ பிரதான பாவி நான் நினச்சிக்கோங்களேன். ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகிறேன், இழுத்துட்டே போகிறேன் கயிறை கட்டி. சர்ச்சு ஃபுல்லாக ஒரே ஆடு மாடு சத்தம், சாணி, ஒரே சவுண்டு. ஒவ்வொரு சவுண்டாக சுற்றி போகுது. இழுத்துட்டு வரேன். இங்கே ஆசாரியன்னு ஒருத்தர் நிற்கிறாரு. ஜெபின் வாப்பா, நீர் தான் கரெக்டான ஆசாரியன். இப்போ இந்த ஆசாரியர் நிற்காரு. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் வந்துருச்சு. சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஆமென். அதனால நம்ம ஓய்வு நாளை குறித்து ஒரு நாள் பேசுவோன்னு அதுக்கும் விளக்கத்தை கொடுப்போம். இப்போ இவர் தான் பிரதான. 2 கை வெட்டி கரெக்டாக ஆக்ட் பண்ணணும். அப்பவுமே ஆக்ட் பண்ணாங்க, இப்பவுமே ஆக்ட் தான் பண்ணுறாங்க. சரியா? அதனால கரெக்டாக அந்த பேலன்சிங்லாம் கரெக்டாக இருக்கணும்ல. இப்போ நான் பாப்பா பின்னாடி இந்த மாடு கேட்கவே மாட்டேங்க. பாருங்களேன், நீங்கள் வளர்த்த மாடாக இருந்துச்சுன்னா பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆசாரியனை குத்தி பலி கொடுத்துருக்கோம். நான் அதான் யோசித்து பார்த்தேன். நம்ம விசுவாசிகளை மட்டும் ஆண்டவர் ஆடு மாடை பிடிச்சிட்டு வர சொன்னார்னா அந்த மாடுக்கு கொம்பை சீவி விட்டு ட்ரைனிங் பண்ணி இதுதான் நல்ல சாக்கு, பலி கொடுக்குற சாக்கில் வேகமாக போய் குத்தி என்ன பண்ணிடு, கொலை பண்ணிடு. மாடு மேலே என்ன போட முடியாது, கேஸ் போட முடியாது. அப்போது இந்த மாடை பிடிச்சிட்டு போகிறேன். ஐயா எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு வேணும் ஐயா. உடனே அவர் சரி ஓகே. அவர் என்ன தெரியுமா சொல்வார், உன் பாவத்தை எல்லாம் எது மேலே வைக்கணும், முன்னாடி வந்துடு, இது மறைக்கல. இப்போது உன் பாவத்தை எல்லாம் யார் மேலே ஏற்றணும், இந்த ஆடு மேலே ஏற்றணும். இந்த ஆடோ மாடோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க தம்பி, உன் மேலே ஒரு பாவமும் வராது, தைரியமாக இரு. இப்போ என் கையை எங்கே வைக்கிறேன், இந்த மாடு மேலே வைக்கிறேன். இந்த தம்பியை மறந்துடுங்க. தம்பி என்னவா நினைக்கிறீங்க, மாடா நினைங்க. இருங்க, போகிற வழியில் முட்டை போகிறேன் எல்லாரையும். இப்போ இந்த மாடு மேலே கையை வச்சு, ஆண்டவரே 2ஆம் வகுப்பு படிக்கும் போது என் டீச்சர் கையை கடிச்சேன் ஆண்டவரே. இது 100% ஒன்றுமே டீச்சர் கையை நான் கடிச்சு வச்சேன். ரொம்ப பேசிட்டே இருந்தா, அடிச்சுட்டே இருந்தா, டக்குன்னு கையை பிடிச்சி லாலிபாப் சாப்பிடுவோம். ஒரே கட்டி பதிஞ்சது, ஒரு கட்டி 4 நாள் போய் ஊசி போட்டுச்சு. ஆமாம், அந்த டீச்சர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜோமன் வந்துச்சு.
இதான் உலகத்தில் பெரிய ஊழியத்தில் உள்ள பெரிய வித்தே அதான். எங்கெல்லாம் சரவழித்தமோ எல்லாம் ஒரு நாள் வந்து நிற்கும். நமக்கு இப்போ சத்தியத்தை சொல்ல வாயில அவங்களுக்கு மன்னிப்பை கேட்கறதா என்ன செய்யறதே புரியாது. கண்ணை மூடிட்டு வேகமாக ஜெபம் பண்ணணும். இப்போ இந்த மாடு மேலே என் கையை வச்சு நான் அதை பண்ண ஆண்டவரே, இதை பண்ண ஆண்டவரே, களவாண்ட ஆண்டவரே, தஸ்மபாகத்தை தூக்கி உள்ள ஒழிச்சு வச்ச ஆண்டவரே, பாஸ்டருக்கு தெரியாம பல ஊழியங்களை தாங்கின ஆண்டவரே, இப்படி பலதரப்பட்ட பாவத்தை திரளா செஞ்சு வச்சிருக்க ஆண்டவரே, எல்லாத்தையும் இனிமே இந்த மாடு சுமப்பதாக தலையாட்டு. அது சொல்லுது முடியாதுடா, நான் இந்தியன் மாடுடா, எப்படிடா நீ சொல்றது நான் கேட்க முடியும்? நீ செஞ்சது நான் சுமக்கணுமா? நான் செஞ்சது யார் சுமக்கணும்? இந்த மாடு. களவாண்ட ஆண்டவரே, திருடின ஆண்டவரே, எல்லாம் பண்ணாத சேட்டை கிடையாது, எல்லாம் பண்ணேன். இப்போ எனக்கு பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்? என் பாவத்தெல்லாம் எது மேலே ஏற்றுறேன்? இப்போ இந்த மாடு பாவமாக்கப்படுகிறது. இந்த மாடு என்னவாமாக்கப்படுது? சரி, இவ்வளோ பெரிய வளர்ந்த மாடுக்கு இந்த மாடு செட் ஆகுமா? கொஞ்சம் லாஜிக்கை யோசித்து பாருங்களேன். வளர்ந்து கட்ட எனக்கு கையை தூக்கியா? அதான் நடிக்க சொன்னாலே இதான் பிரச்சனை. ரியலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ மேலே வச்சு என் பாவத்தை எல்லாம் இந்த மாடு மேலே இம்போஸ் பண்ணிட்டேன். இந்த மாடு ரெடி ஆயிடுச்சு. உடனே ஆசாரியர் என்ன பண்ணுறாரு? சடக் ரத்தத்தை என்ன பண்ணுறாரு? எடு ரத்தத்தை எடுத்து தெளி. சரி, பிதாவை தேவன் இதை பார்க்குறாரு. பாவம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? மன்னிக்கப்பட்டுச்சு. இந்த மாடு அதை சரி வீட்டை பார்த்து போயிடுச்சு. பிரதான ஆசிரியர் நாலு கறி துண்டை எடுவேன் வெளியே சொல்லிக்கலாம், கணக்குக்கு சாம்பலாக்குன்னு தெளிச்சனி அவன் பார்க்க போறான் திரைக்கு பின்னாடி. மாடு உயிரோடு இருந்தா கூட அது கூட போய் சொல்லி கொடுக்கும். நாலு கறி துண்டு எடு கீழே இருந்து. இவன் நம்பிட்டு இருக்கான் எல்லாவனும். இதை ஃபுல்லாக சாம்பலாக்கி தெளிச்சு புஷ்பமாக்கி பதற விட்டுட்டார். அவர் எடு நாலு கறி துண்டு தோல்ல போடு. ஓன் தோல்லையா? ஷோ போட்டாச்சா? பாய்க்கு ஃபோன் பண்ணு. ஹலோ, இன்னைக்கு செமையா ஒரு 4 பேர் பாவம் செஞ்சுட்டு வந்தான். கொளுத்த மாடு 4 மாடு ரெடியா இருக்குது. பின்வாசல் வழியா வாங்கன்னு. பின்வாசல் வழியா போயா? அதனால நம்ம சர்ச்சில் பின்வாசலே கிடையாது, ஒரே வாசல். பின்வாசல் இருக்க சபையிலும் கவனமா இருங்க. பின்வாசல் சைடு வாசல் இருக்க சபையிலும் கவனமா இருங்க. என்ன பண்ணணும்? எடுத்து வெளியே கொண்டு வித்துடணும். அவன் நம்பிட்டு இருக்கான். என்ன நம்புறான்? எனக்கு பாவ நிவர்த்தி செஞ்சாச்சு, போப்ப வீட்டை பார்த்து இன்கிரிமெண்ட் பா. இப்போ இந்த வந்த விசுவாசி பலிட்டவன் நம்பிட்டு இருக்கான். எனக்காக பிரதான ஆசாரியன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான். நாட் ஆல் பிரதான ஆசாரியன். அதனாலதான் கர்த்தர் தேவாலயத்தில் புதிய ஏற்பாட்டிலையும் கூட, புதிய ஏற்பாடு கிடையாது, இயேசு மரிக்கும் பரிந்தும் பழைய ஏற்பாடு தான். தேவாலயத்தில் அவங்க புறா வைக்கிறவங்க, காசு வைக்கிறவங்களாம் சவுக்கியால் அடிச்சு என்ன பண்றாரு? விரட்டி என் தேவாலயத்தை என்னவா மாத்திட்டீங்க? இப்படி பிசினஸ் டீல நிறைய நாளாக டீலிங் பெருகிடுச்சு. ஆமென். அப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த நான் சொன்னது ஜஸ்ட் ஜாலியா இருந்தாலும், இப்போ எனக்காக ஒண்ணுமே தவறு செய்யாத ஒரு மாடோ ஒரு வெள்ளாட்டு கடவை என்னவா மாறுது? பாவமாக மாறி பலியா மாறி எனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்குது. ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். என்ன சிந்தப்பட வேண்டும்? ஒரு ரத்தம் சிந்தப்படணும். அப்படின்னா இந்த ரத்தத்துக்கும் இயேசுவின் ரத்தத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ரத்தத்துக்கு எட்டர்னிட்டி கிடையாது. மனுஷ ரத்தம் ஃப்ரீக்வன்சி உண்டு. ஆபேல் ரத்தம் மரித்தது, பேசினது. சத்தமா சொல்லுங்க. ஆபேல் ரத்தம் எப்போ பேசினுச்சுன்னா, ரத்தம் உறையிற வரைக்கும் அந்த ரத்தத்துல ஜீவன் இருக்கும், அந்த ரத்தம் பேசும். ஆனால் இயேசுவின் ரத்தம் அது ஹியூமன் ஃபார்ம்ல அவர் உருவாக்கப்பட்டாலும் கூட, அவருக்குள்ளே அவர் உற்பத்தியான விதம் பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆனதின் நிமித்தம் இந்த ரத்தம் ஜீவனுள்ள ரத்தமா மாறுது. என்ன ரத்தமா மாறுது? எபிரேயர் 12:24 சொல்லுகிறது, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். கரங்களை உயர்த்தி சத்தமா 2 அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா. சரி, இப்போ ஏன்ட்ட இருந்து பாவம் எங்க போயிடுச்சு? அந்த மாடுக்கு போச்சு. சரி, அப்போ இந்த மாட்டுல இருந்து எனக்கு ஏதாவது கிடைக்கணும்ல. இந்த மாட்டுல இருந்து எனக்கு ஏதாவது கிடைக்கும். இங்க இருந்து அங்க போகுதுன்னா அங்க இருந்து இங்க தான் வரணும்ல.
ஆனா பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி மிருகத்திட்ட இருந்து மனுஷனுக்குள்ள வர்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கரையை வைத்து அலையா சொல்லலாமே. இப்போ அதே இடத்துல இன்னொருத்தர் நமக்காக மரிக்கிறார், அவர் தான் இயேசு. இங்க ஆடு ரத்தம் சிந்துச்சு, மண்ணோட போச்சு. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. இன்னைக்கு ஜீவனா எனக்காக பிதாவின் சன்னிதானத்துல அது பேசுகிற ரத்தமா இருக்குது. தலைக்கு மேல கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா தலைக்கு மேல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குன்னா, என் பாவத்தை எல்லாம் பாவமாக்கப்பட்ட இயேசுவாக அவர் மேல சுமத்தி, என் பாவம்லாம் யார் மேல சுமத்தப்படுது? இயேசு மேல சுமத்தி, இயேசு எனக்காக சிலுவையில் என்ன பண்றாரு? பலியாகி ரத்தத்தை என்ன பண்றாரு? சிந்திறாரு. இப்ப என்ன நடக்குன்னா, அவருக்குள்ள இருந்து எனக்குள்ள வரத்தக்க அளவுக்கு அவர் ஒரு கிவர் எண்ல இருக்கார். என்ன என்றவர்? கொடுக்கும் தன்மையில் அவர் இருக்கிறார். ஏனென்றால் நான் சிறியவன், அவர் வேத பிரமாணத்தின்படி சிறியவன் பெரியவனால என்ன பண்ணப்படுகிறான்? ஆசீர்வதிக்கப்படுகிறான். இங்க என்ன நடக்குன்னா, என் பாவம் மட்டும் கழுவப்படல, டூ மச் ஆஃப் அளவுக்கு அதிகமான நீதி. இயேசு வஸ்திரத்தை தொட்டா கூட வல்லமை புறப்படுச்சுன்னா அவருக்குள்ள நீதியும் அந்த அளவாய் இருக்கிறது. கையை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. Jesus got excess of righteousness. இயேசுட்ட என்ன இருந்துச்சா? excess of righteousness, excess of கிருபை, excess எல்லாமே அளவுக்கு அதிகமாக. சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கா? அவர் சரீரத்தில் அளவுக்கு அதிகமான வல்லமை இருந்துச்சு. தொட்டால் வல்லமை என்ன பண்ணுச்சு? அப்ப நான் சொல்கிறேன், என் பாவத்துக்காக நான் யார் மேல கை வைக்கிறேன்? இயேசு மேல கை வைக்கிறேன். என் பாவம்லாம் யார் மேல சுமத்தப்படுது? இயேசு மேல சுமத்தப்படுச்சு. இயேசு மரிக்கிறாரு, உயிர் தெழுகிறாரு. இப்ப அவருக்குள்ள இருந்து எனக்கு ஒன்று வரணுமே. அதான் என்ன சொல்றேன் தெரியுமா? அவருக்குள்ள நீதி அதிகமா இருக்குது. நான் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு பக்கத்துல போறேன் அப்படின்னா, சுகத்தையோ, சுகம் கேட்டா கூட சுகம் கிடைக்கும், நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி அவர் பக்கத்துல போல, நான் அவருக்குள்ள இருக்கிற நீதி எனக்குள்ள வரும்படியாக நான் இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போய் அவர் மேல கை வைக்கும் போது அவருக்குள்ள இருக்கிற அளவுக்கு அதிகமான நீதி, இரத்தம் நாடி நரம்புக்குள்ள எல்லாம் அது பாஞ்சு ஏறுது பாரு. நான் வெளியே வரும்போது நீதிமானா வரேன். இப்ப சொல்லுங்க, நீதிமான் என்று சொல்லுகிறாங்க. விசில் அடிச்சு ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், எவன்டா அவனை பார்த்து சொன்ன அயோக்கியன்? நீ நீதிமான். எந்த பிசாசுனை பார்த்து சொல்ல முடியும் நீ யோக்கியம் இல்லைன்னு சொல்லி? நீ நீதிமான். ஏன்னா நான் என் பாவத்தை அவர் மேல சுமத்தி, அவர் பாவமாக்கப்பட்டு அவருக்குள்ள இருந்து ஒன்று புறப்பட்டு வந்துச்சு. அது என்ன தெரியுமா? அவர் மேல என் பாவத்தை சுமத்துனதுனால, என் கை அவர் மேல பட்டதுனால, அவர் என் பாவத்தை எல்லாம் வாங்கிட்டு அவருக்குள்ள இருந்த எக்ஸஸ் ஆன நீதி, அளவுக்கு அதிகமான தேவ நீதி, இது எனக்குள்ள உள்ள கொடுத்துட்டாரு. இப்போ நான் சொல்லுகிறேன், நான் இப்போ செயல்ல நீதிமானா, செஞ்சு நீதிமானா மாறுறேனா, இல்லை அவரை விசுவாசிச்சு நீதிமானா மாறேனா? ஆமென். இப்போ நான் கேட்குறேன், நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன தங்கும்? நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் தொனிக்கும். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானை கர்த்தர் தாங்குகிறார். நீதிமானை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். இதுதான் இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிற தேவ நீதி. இந்த நீதி உனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா பாவ சிந்தனை உனக்குள்ள வராது. ஏன் தெரியுமா? இயேசுக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பாவ சிந்தை கூட இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி பாஸ்டர் ஒரு சிந்தனை அளவில் கூட நான் எப்படி பரிசுத்தமாக வாழ்றது? சிம்பிளாக சொல்கிறேன், அவருக்குள்ள இருக்கிற நீதியை ரொம்ப நம்புங்க. அவரை பார்த்து அடிக்கடி சொல்லுங்க, நீங்க அளவுக்கு அதிகமான நீதி உள்ள தெய்வம், அளவுக்கு அதிகமான நீதியை உள்ளடக்கினவர் நீர். எனக்காக பாவமாக்கப்பட்டது உண்மை அப்படின்னா உம்மிடத்திலிருந்து புறப்படுகிற நீதியும் உண்மை. அதுதான் பவுல் எழுதுகிறார், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் குற்றம் செஞ்சு கூட குற்றம் சாட்டினாலும் கூட கர்த்தர் அவங்களை என்னவா மாத்துறாரு? கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. நல்லா சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. இங்கிட்டு போது இங்கிட்டு வருது. இப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஒரு காலத்தில் என்கிட்ட இருந்து எல்லாம் போச்சு, இன்னைக்கு இந்த தேவ செய்திக்கு அப்புறம் அங்கிருந்து எல்லாம் வருது. அப்போ இந்த பாவ சரீரத்தை மரணம் மேற்கொள்ள முடியுமா?
ஐயோ சத்தமா சொல்லுங்க. இந்த பாவ சரீரம் நித்திய மரணம். நான் சொல்றது பாவ சரீரத்தை நித்திய மரணம் மேற்கொள்ள முடியுமா? இந்த பாவ சரீரத்தை பிசாசு தொட முடியுமா? ஏன்னா இது பாவ சரீரம் கிடையாது, நீதியை உள்ள வாங்கின சரீரம். நான் செய்கிற நீதிக்கு டைம் வேலிடிட்டி இருக்கு. ஒருத்தர் பரிசுத்தமா வாழ்றேன்னா ஒரு டைம் லிமிட். 2ஆம் தேதி பரிசுத்தமா இருக்கலாம், 3ஆம் தேதி பரிசுத்தமா இருக்கலாம், 4ஆம் தேதி பரிசுத்தமா இருக்கலாம், 5ஆம் தேதி முடியாது. எக்ஸ்பைரி ஆயிரும் அந்த பரிசுத்தம். ஆனால் 24 மணி நேரமும் எப்போவுமே ஒருத்தர் பரிசுத்தமாக இருக்கார். அவர் பேர் என்ன? சரி, அங்கேயும் இங்கேயும் கனெக்ஷன் நடக்குது. அங்கேருந்து இங்கே என்ன வந்துட்டு இருக்கு? நீதி. அங்கேருந்து நீதிங்க இங்கே இம்போர்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அங்கேருந்து நீதிங்க உள்ள வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ பிசாசு எதை பார்க்குது? என் செயலை பார்க்குதா, அங்கேருந்து வருகிறத பார்க்குதா? இப்போ இயேசு என்னைக்கு வரைக்கும் நீதிமானா இருக்கிறாரோ அன்னைக்கு வரைக்கும் நான் நீதிமான். நான் கேட்கிறேன், இயேசு என்னைக்கு வரைக்கும் நீதிமானா இருக்காரு? கடைசி இருக்குல்ல, சதாக்கள் நீதிமானா இருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன், நான் அப்படிப்பட்ட நீதிமான் தான்டா. அதனாலதான் பவுல் தைரியமா எழுதுகிறார், மரணமே உன் கூரைங்க, பாதாளமே போடா புண்ணாக்கு. இந்த வெளிப்பாடு தெரிஞ்சிட்டிங்கன்னா எந்த மரண ஆயுதங்களையும் ஜெயிக்க முடியும். என் சரீரத்தில் இருக்க வியாதியை இப்படி தான் நான் ஜெயிச்சுட்டு வரேன், மேற்கொண்டுட்டு வரேன், பலவீனத்தை சாம்பலாக்கி கொண்டு வரேன். எனக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம நீதிமான நம்ம மனசில் நம்ம உள்ளே வச்சிருக்கிற வரைக்கும் பிசாசு வந்து வந்து திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்பான். உன்கிட்ட வந்து வந்து சொல்லுவான், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு. நீங்கள் சொல்லணும், இந்த பக்கம் கொடுத்துட்டேன், அந்த பக்கம் வாங்கினேன்னு இல்லை, வாங்கிக்கிட்டே இருக்கேன். இந்த பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அந்த பக்கம் வாங்கிட்டே இருக்கேன். முழு உலகம் சேர்ந்து அவர்கிட்ட வாங்கினாலும் அவருடைய நீதி காலியாகாது. கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா. இப்ப நான் சொல்லுங்க, இப்ப நான் சொல்றத சொல்லுங்க. எனக்காக நீர் பாவமாக்கப்பட்டீர், அதே நேரத்தில் உம்மிடத்தில் உள்ள நீதியை எனக்குள் தந்து விட்டீர். எடுங்க பார்க்கலாம். எபிரேயர் 9, 11, 12, 13, 14. சீக்கிரம் வேகமாக வாசிங்க. எபிரேயர் 9, 11, 12, 13, 14. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போதே பேய்கள் ஓடும். இன்னைக்கு நீங்கள் போய் மெடிக்கல் ரிப்போர்ட் செக் பண்ணி பாருங்க, எல்லாம் நார்மலாக இருக்கும். கடன் பாரங்கள் உடையும், குடும்ப சமாதான கேடுகள் விலகும். வாசிங்க எபிரேயர் 9, 11 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 9, 11 துவக்கி. என்ன? கிறிஸ்துவுக்குள் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசிரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, சத்தமா வாசிங்க, பெரிதும் உன்னதமான கூடாரத்தின் வழியாகவும். வாசிங்க, வெள்ளாட்டுக்கடா இளம் காளை இவருடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து எதை உண்டு பண்ணினார்? எனக்கு ஒரு கார் பங்களாவை உண்டு பண்ணினார் கிடையாது. எதை உண்டு பண்ணினாரு? எதை உண்டு பண்ணினாரு? இப்போ நான் சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திய ஆக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. அன்பான தேவ பிள்ளையே, நமக்கு நித்திய மீட்பை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த நீதியை நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாலே நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுவீங்க. பாயிண்ட் நம்பர் 2, பாவத்தினுடைய சிந்தனை உங்க மனசுல எட்டி கூட பார்க்காது. நீங்க எவ்வளவு பெரிய குடிகாரனா இருக்கலாம், இதை விசுவாசிச்சு பாருங்க, உங்க மனசுக்குள்ள அந்த அந்த எண்ணம் உங்க மனசை டச் பண்ணாது. நீங்க பயங்கர விபச்சார வேசித்தனத்துல ஊறி திளைத்தவங்களா இருக்கலாம், இதை விசுவாசிச்சு பாருங்க, அந்த நீதி எனக்குள்ள இம்போர்ட் ஆகுது, அவருடைய நீதி எனக்குள்ள செயல்படுது. இதை நம்பிக்கொண்டே இரு. விபச்சார எண்ணம் உனக்குள்ள செயல்படாது. நீ பெரிய கொலைகாரனா இருக்கலாம், செஞ்ச கொலை மனசை உறுத்திக்கிட்டே இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இயேசு நமக்காக வாடகை ரத்தத்தில் மறிக்கல, நமக்காக சொந்த ரத்தத்தை செஞ்சு மறிச்சிருக்காரு. 24/7 நமக்குள்ள நீதி ஓடுகிறது. நம்புறவங்க கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. எப்படி ஆதாம பார்க்கும்போது தோல் தெரிஞ்சதோ, என்னை ஒருத்தன் பார்க்கும்போது, பிசாசு பார்க்கும்போது, மனுஷன் எப்பவுமே அவன் கண்ணை வச்சுதான் பார்ப்பான். பிசாசுனை பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் இவன் மேல தேவ நீதி இருக்குது, இவனை நம்ம டச் பண்ண முடியாது.
how we are powerful in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். ஆமென் சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா. அடுத்து 13-14 வாசிங்க, விரைந்து வாசிங்க. 13-14 வாசிங்க. அது எப்படி நீ வெள்ளாட்டு காளை, இந்த வசனம்லாம் நல்லா வாசிங்க வாயை திறந்து. வெள்ளாட்டு கடா இவைகளின் இரத்தமோ தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய, நல்ல சத்தமா வாசிங்க, நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. நிறைய பேர் சொல்றாங்களே, எதை சுத்திகரிப்பது? உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது. ஆமென். செத்த கிரியைகள் இருந்து உங்களை சுத்திகரிப்பது. நான் சொல்றேன், ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட பாவத்தை செய்ய மாட்டேன் மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் ஃபர்கிவன். அப்படி கடவுள் உங்க பாவத்தை மன்னிக்கலைனா அவர் வசனம் போய் அவரும் போய், தைரியமா சொல்றேன். ஸோ மீண்டும் மீண்டும் செஞ்ச பாவத்துக்காக போய் நீங்க பாவ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தடவை கேட்டாலே அது மன்னிக்கப்பட்டு விட்டது. ஒரு தடவை நீ செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாலே அது மன்னிக்கப்பட்டு விட்டது, முடிஞ்சது சப்ஜெக்ட். திரும்ப திரும்ப வருதுன்னா ஒன்று அது மாம்சமா இருக்கலாம், இல்லை அது பிசாசா இருக்கலாம். டீல் பண்ணு பிசாஸ்ட. பிசாசை பார்த்து சொல்லு, அவர் மன்னிச்சிட்டார் எனக்கு, அவர் எனக்கு நித்திய மீட்பை ஏற்படுத்திட்டாரு, அவர் எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்துட்டாரு, ஏன்ட்ட நீ பேசாத. சில பிரசங்கியாரெலாம் இருப்பானுங்க, அவனுங்க பிரசங்கத்தை போய் உட்காந்து கேட்டுட்டு வந்தால் கூட உலகத்தில் நம்மளை மாதிரி பெரிய பாவி யாரும் கிடையாது அப்படின்னு எஃபெக்டோடு வருவான். இது ரட்சிப்பின் உபதேசமா? இல்லை வெளியே வரும்போது இல்லை இனிமே நான் ஆண்டவருக்காக வாழணும், எனக்காக இவ்வளவு செஞ்சுருக்காரு அப்படின்னு முடிவோடு வர்றது உபதேசமா? பாவ உணர்வை யாருனாலும் கொண்டு வரலாம். ஒரு சினிமா காட்சி பார்க்கும்போது கூட ஒருத்தனை குத்தி கொலை செய்கிறான், நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்க. இந்த காட்சியை பார்த்தா கூட உன் மனசாட்சியும் குத்தப்படும். ஐயோ அதை பண்ணமே, நம்ம இதை பண்ணமே. பிரசங்கியாரும் சினிமா ஒன்று தான். எமோஷன்ஸ் யாருனாலும் ஸ்டிமுலேட் பண்ணலாம். இவங்களை எமோஷனாக யாரும் ஸ்டிமுலேட் பண்ண விடவே கூடாது. நான் போன வாரம் அதான் சொன்னேன், ஒரே எப்போ பார்த்தாலும் சோக கதையாக கேட்கறது. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே. எங்கே வந்தாரா? அருகில் வந்தாரா? எனக்குள்ளே தான் வந்திருக்கார். என் அருகில் வர்றதுக்கு நான் லவ்வரா இல்லை கள்ள காதலனா? அருகில் வர்றதுக்கு அவர் எனக்குள்ளே வந்திருக்காரு, எனக்குள்ள ஆழமா வாசம் பண்றாரு. சாகும் வரைக்கும் எனக்குள்ள இருப்பாரு, உயிருள்ள மட்டும் எனக்குள்ள இருப்பாரு. என்னை விட்டு விலகவும் மாட்டாரு, என்னை விட்டு அவர் போகவும் மாட்டார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அடுத்த வாரம் இதே சீரீஸ்ல இருந்து நீதிமான் சாபம், இது ரெண்டையும் எப்படி நம்ம உடைக்க போறோம், இந்த அடுத்த கட்ட ஒரு சீரீஸ் நம்ம பார்க்க போறோம். நித்திய மீட்பை ஏற்படுத்துறாரு. அடுத்து எபிரேயர் 10:4 எடுத்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 10:4 விரைந்து வாசிங்க. எபிரேயர் 10:4 வாசிங்க. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடாய்கள் இரத்தம் நிவர்த்தி செய்யாது, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இது மேற்கொள்ளாது. இயேசுவின் இரத்தம் தான் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை மேற்கொள்ளும். அடுத்து ரோமர் 4:25. நிறைய பேர் கேட்பாங்கல்ல, ஏன் இயேசு மட்டும்தான் உயிரோடு எழுந்தாரா, வேற எந்த தெய்வமும் உயிரோடு எழும்பலையா? ரோமர் 4:25. எப்பா உன் கணக்குக்கு உன்னுடைய எத்தனையோ தெய்வம் உயிரோடு எழுச்சிருக்கலாம், ஆனா இதை எங்க தெய்வம் மட்டும்தான் செய்ய முடியும். ரோமர் 4:25 எடுத்து சத்தமா வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம். நல்ல சத்தமா வாசிங்க. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு, திரும்ப வாசிங்க, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக இயேசு ஏன் உயிரோடு எழும்பினாரு? சத்தமா சொல்லுங்க. இதுக்கு தான் நல்லா சத்தியம் தெரிகிற சபைக்கு வரணும்னு சொல்றது. ஈஸ்டர் கொண்டாடுறதுக்கு இல்லை. இயேசு ஏன் உயிரோடு எழும்பினாரு? இயேசுவின் உயிர்த்தெழுதலிலும் ஒரு வல்லமை வெளிப்பட்டுச்சு. என்ன வல்லமைனா, நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக. ஆமென். இயேசு பூமியில வந்தது என்ன நீதிமான் ஆக்குறதுக்காக, சிலுவையில் மரிச்சதுன்னு நீதிமான் ஆக்குவதற்காக. அவர் உயிரோடு எழும்பினது
three significant things that Jesus done for us. மூன்று விதமான முக்கிய காரியங்கள் இயேசு மனிதனுக்காய் செய்தது. ஒன்று, பூமியில மனுஷனா வந்தது. ரெண்டு, பூமியில மனுஷனுக்காக மரித்தது. மூணு, மனுஷனுக்காக பூமியில உயிரோடு. எல்லாம் எதுக்காக? கையை தட்டி ஒரு அல்லேலூயா. என்ன சார் கையில உரமோர வச்சுட்டு எங்க சார் அலையறீங்க? கையில உரமோர வச்சுட்டு பிசாசை ஜெயிக்க, வியாதியை ஜெயிக்க, மரணத்தை ஜெயிக்க, போராட்டங்களை ஜெயிக்க, கவலையை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, கையில உரமோர வச்சுட்டு தெருவா அலையறதுக்கு நீ என்ன பிச்சைக்காரனா? நான் கேட்க, எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவா தந்திருக்காரு. விசுவாசிச்சா போதும், நம்புனா போதும். இப்படிதான் நீதிமான் ஆக்கப்படுறோம்னு நம்புனா போதும். இந்த நீதி நமக்குள்ள செயல்படும். இந்த நீதி தேவனுடைய நீதியாக எண்ணப்படும். ஆபிரகாம் விசுவாசிச்சான், கர்த்தர் அவனுக்கு என்னவா மாற்றினாரு? நீதியாக எண்ணினார். விசுவாசம், ஸ்ட்ராங் ஃபெய்த் நமக்கு வேணும். வாழ்க்கையில விழாதவங்க யாரும் கிடையாது. வாழ்க்கையில பாவம் செய்யாதவங்க சொல்றதுக்கு யாருமே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து எதை இழந்திருக்கிறோம்? ஆனா திரும்ப நீங்க இப்படிப்பட்ட ஒரு தேவ நீதிக்குள்ள வந்து நீங்க தேவனுடைய நீதியாய் நீங்கள் மாறும் பொழுது, தேவனுடைய நீதியே நீங்க தான். நீதிமான் என்று இல்லை, தேவனுடைய நீதியே நீங்க தான். ஜெஃபர்சன்னா அது தேவனுடைய நீதி. அதனாலதான் வல்லமையான தேவனுடைய பிள்ளைகள் பூமியில் எந்த மனுஷனையும் நியாயம் தீர்க்கவும், எந்த மனுஷனையும் உடைக்கவும், சபிக்கவும் அதிகாரம் படைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க தேவ நீதியா இருக்காங்க. அதனாலதான் பேதுரு என்ன பண்றாரு? சபிக்கிறாரு, செத்து உழுறான். பேதுரு நடந்து போறான். அவன் மேல தேவ நீதி, அவன் தேவ நீதி, அவனை சுற்றிலும் மகிமை, எல்லாம் அடங்குகிறது. பவர், அவன் தேவ நீதி, அவனை சுற்றிலும் மகிமை, எல்லாம் கீழ்ப்படுகிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய சிம்பிளான ஒரு வட்டம். எல்லாரும் சொல்லுவாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டம் அப்படின்னு. கஷ்டமா இல்லை ரொம்ப ஈஸியா? புரிகிற விதமா அதை நம்பி, புரிகிற விதமா விசுவாசா கிறிஸ்தவ மார்க்கம் மாதிரி லகுவான மார்க்கம் இந்த பூமியில எதுவுமே கிடையாது. இப்போ அவங்கள ஒரு கேள்வி கேட்டு நான் முடிக்க விரும்புறேன். நீங்களாம் நீதிமான்களா அசுத்தவான்களா? நல்லா தைரியமா சொல்றவங்க மட்டும் கையை வைத்து சத்தமா சொல்லுங்க. நீங்க நீதிமான்களா அசுத்தவான்களா? நீதிமான்களா அசுத்தவான்களா? சில பேர், நான் நீதிமான் அழைக்க வரல, பாவிகள் அழைக்க வந்திருக்கேன். இந்த பாவிகளுக்கு தான் நான் மீட்பை ஏற்படுத்த வந்திருக்கிறேன். ஆனால் இந்த பாவி பாவத்தில் இருக்கக்கூடாது. வர வாரம் அதோடைய தொடர்ச்சி அதான். இந்த நீதிமான்துவத்தை நாம் எப்படி இன்னும் அதிகமாக செயல்படுத்துவது? How can we increase the righteousness? How can we get relief from the sins? பாவத்திலிருந்து இன்னும் விடுதலை பெறது எப்படி? எப்படி இந்த நீதியை இன்னும் அதிகமாய் செயல்படுத்துவது? இன்னைக்கு வீட்டில் போய் சொல்றீங்க, கண்ணாடி முன்னாடி போய் சொல்றீங்க, எனக்குள்ள இருக்கிற நீதி ஏன்ட்ட இருந்து வந்தது கிடையாது, கிறிஸ்துவில இருந்து வந்தது. செய்யறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. மனைவிமார்களை புருஷனை பார்த்து சொல்லக்கூடாது, இல்லை நீ எல்லாம் ஒரு அயோக்கியன்னு சொல்லக்கூடாது. சொல்லும் போதே நீ தகுதி இழந்துட்ட. உன்னிய மாதிரி அயோக்கச்சி யாரும் கிடையாது. பாயிண்ட்டை நோட் பண்ணி சொல்றேன். புருஷமாரே பொண்டாட்டியை பார்த்து சொல்லக்கூடாது, ஏடி நீ எல்லாம் ஒரு அயோக்கியச்சி. சொல்லும் போதே நீ இழக்கிற. நீனே கிருபையினால வாழ்ற. நீனே இலவசமா நீதிமானாக்கப்பட்டிருக்க. அல்லேலூயா சொல்லலாமே. நீனே இலவசமா நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். நீனே இலவசமா நீதிமான்சிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படிங்கும்போது நமக்கு கிடைச்சதே ஓசி. இதுல என்ன? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு கிடைச்சதே ஓசி. இதுல பந்தா பண்றதுக்கு என்ன? அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இதை குறித்து ஒருவனும் மேன்மை பாராட்டுவதற்க கடவன். யார் இதை ஒன்றும் பெருசா பந்தா பண்றதுக்கு வா வா வான்னு கிடையவே கிடையாது. அவருடைய நீதி எனக்குள்ள வந்துருச்சு. அவர் நீதியா நான் வாழ்றேன். அளவுக்கு அதிக நீதி பொங்கி 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 என் மேல வருது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், எத்தனை பேர் மறுபுறவை எடுத்தாலும், இதை எந்த தெய்வத்தாலே செய்ய முடியாது. மற்ற தெய்வம் செத்து இருக்கலாம், நீ நம்புற கதைகள் படி உயிரோடு எழுந்திருக்கலாம், ஆனா நீதிமான் ஆக்க முடியாது. எந்த தெய்வத்தையும் நீதி கிடையாது. இயேசுட்ட மட்டும்தான் நீதி இருந்துச்சு. மற்ற தெய்வம் சுகமாக்கலாம், ஒத்துக்கிறேன். நிறைய வேர்ல்ட்லி பவர்ஸ் ஹீல் பண்ணுது, நோயை சுகமாக்குது. ஆனா இயேசு ஒருத்தர் மட்டும்தான் ஒரு மனுஷனை நீதிமானா மாற்ற முடியும்.
இயேசு மட்டும்தாங்க நீதி, அளவுக்கு அதிக நீதி உள்ளவராய் இருந்தார். அவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய விஷயமே வேற, கேட்டுட்டு இருப்பதே வேற. நான் முடிக்கிறேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய விஷயமே வேற, ஆனா நீங்க கேட்டு கொண்டிருப்பது வேற. ரெடியா இருக்கிறவங்க ஆமேன்னு சொல்லலாமே. அதை தான் சமாரிய ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் பேசுறது யாருன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னு நினச்சிக்கோயேன், நீயே அவரிடத்துல என்ன பண்ணியிருப்ப, கேட்டிருப்ப. அவர்கிட்ட கேளுங்க, என் நீதி நீங்க தான்ப்பா, எனக்காக பாவமாக்கப்பட்டிருக்கிறீங்க. பாவம் உடஞ்ச அந்த தாட் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா வந்துட்டாலே நீதி வந்துடும். நீதி வந்துட்டாலே ஆசீர்வாதம் வந்துடும். சாபம் செயல்படாது. எலிமினிக்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்திய வண்ணமாக